உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பிரெண்டன் மெக்கல்லத்தின் அதிவேக அரை சதத்தால் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. வெலிங்டன் வெஸ்ட்பேக் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற 9வது லீக் போட்டியில் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகள் மோதின. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி நியூசிலாந்தின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. குறிப்பாக டிம் சவுதியின் வேகத்தில் இங்கிலாந்து வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக நடையை கட்டினர். இதனால் இங்கிலாந்து அணி 33.2 ஓவர்களில் 123 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. நியூசிலாந்து தரப்பில் டிம் சவுதி 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி இங்கிலாந்தின் சரிவுக்கு வழிவகுத்தார். இதனையடுத்து 124 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் நியூசிலாந்து களம் இறங்கியது. 18 பந்துகளை சந்தித்த மெக்கல்லம் 7 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களுடன் அதிவேக அரை சதம் அடித்து உலக கோப்பையில் தமது முந்தைய சாதனையை முறியடித்தார். இறுதியில் 12.2 ஓவர்களில் நியூசிலாந்து 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 125 ரன்கள் சேர்த்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் நடப்பு தொடரில் அந்த அணி ஹாட்ரிக் வெற்றியையும் பதிவு செய்தது. மேலும் இங்கிலாந்து அணி உலக கோப்பையில் நியூசிலாந்தை வீழ்த்தியது இல்லை என்ற 32 ஆண்டு கால சாதனையையும் தொடர்கிறது.